சேலத்தில் ரேக்லா பந்தயம் தடையை மீறி நடைபெறுகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை நேரடியாக தருகிறார் நமது சேலம் செய்தியாளர் ரியாஸ். ரியாஸ், அங்க தடையை மீறி ரேக்லா பந்தயம் நடைபெறுகிறது. இதனால் காவல்துறையினரின் கைது நடவடிக்கை அங்கு இருக்கா? சேலம் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டை போல ரேக்லா பந்தயம் நடைபெறுவது வழக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல இங்கு ரேக்லா பந்தயம் நடைபெறவில்லை. இந்த ரேக்லா பந்தயத்துக்கு பொங்கல் என்று நடைபெறும் ரேக்லா பந்தயத்துக்காக தற்போது ஒத்திகை தான் நடைபெறுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொங்கல் பண்டிகைக்காக குறிப்பாக காணும் பொங்கல் என்று சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியிலிருந்து உடையாப்பட்டி வரை ரேக்லா பந்தயம் நடைபெறும். அதே போல ஆத்தூர், உடையார்பாளையம் மற்றும் தம்மம்பட்டி ஆகிய பகுதிகளிலும் இந்த ரேக்லா பந்தயம் நடைபெறும். இங்கு சேலம் பகுதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் இந்த ரேக்லா பந்தயத்திற்காக பிரத்யேகமாக குதிரைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இந்த ரேக்லா பந்தயத்துக்காக மட்டுமே பயன்படுத்தும் வகையில் இந்த குதிரைகள் தற்போது தயார் நிலையில் உள்ளது. இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி தற்போது இந்த ரேக்லா பந்தயம் நடைபெறும் என்பதற்காக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான ஒத்திகையும் தற்போது நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு, அதாவது கடந்த 3 ஆண்டுகளாகவே ஜல்லிக்கட்டுக்கு தடை உள்ளது போல இந்த ரேக்லா பந்தயம் நடத்துவதற்கும் இங்க இருக்கிற காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதால் கடந்த 3 ஆண்டுகளாகவே இந்த பகுதிகளில் ரேக்லா பந்தயம் நடைபெறவில்லை. இந்த ஆண்டு ரேக்லா பந்தயம் நடைபெறும் என்ற அவரோடு தற்போது பயிற்சி எல்லாம் குதிரைக்கு அளிக்கப்பட்டு இவர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. சார் வணக்கம், நீங்க சொல்லுங்க, இந்த ஆண்டு ரேக்லா எத்தனை ஆண்டுகளாக ரேக்லா பந்தயம் நடைபெறாமல் இருக்கு, என்ன காரணம் சொல்றாங்க? அவங்க 3 வருஷமா ரேக்லா பந்தயம் நடக்காது இருக்கு சார். அது கேட்டாக்க ஜல்லிக்கட்டு தடை பண்ணாதனால இது பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணா பர்மிஷன் எதுவும் கொடுக்கல சார். ஆனால் 3 வருஷமா பந்தயம் எதுவும் நடக்கல. அவங்க என்ன மாதிரியான காரணங்கள் சொல்றாங்க சார்? ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்கு தடை இருக்குன்னு சொல்றாங்க. ஜல்லிக்கட்டு காரணமாக காமிச்சு இது பண்ணி நடத்த விட மாட்டேங்கிறாங்களா? சார், ஜல்லிக்கட்டு இது சுப்ரீம் கோர்ட் தடை. இது பண்ண முடியாது. அது ஆர்டர் பண்ணால் மட்டும் தான் பந்தயம் விடுவோம், அதுக்கு முன்னாடி பந்தயம்லாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க சார். ஒவ்வொரு வருஷமும் அந்த பந்தயம் நடத்துறாங்க இது பண்ணுறாங்க. அந்த கடைசி டைமில் பார்த்தீங்கன்னா அது நடத்த விட மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குதிரையெல்லாம் வளர்த்தி இது பண்ணி நம்ம இந்த வேறு இது பண்ணுறோம். ஒரு 10-15 வருஷமாக அந்த குதிரையை வச்சுருக்கோம். நம்ம ஒரு வீட்டு நபர் மாதிரி அது வச்சுருக்கோம். நம்ம ரெடி பண்ணுறோம், இது பண்ணுறோம். கடைசி டைமில் பந்தயம் நடக்கலை, விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறோம் சார். ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ரொம்ப குதிரை வச்சிருக்கனால வளர்த்துறது இது பண்ணால் ரொம்ப வேதனையாக இருக்குது சார். அது ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் துன்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கிராசிங் காரெலாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் குதிரை இது பண்ணுறீங்க, காயப்படுத்துறீங்க அப்படின்ட்டு. அது அந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணுறோம் சார். இது நம்ம வீட்டு செல்லப்பிராணி மாதிரி தான் நம்ம வீட்டில் வளர்த்திட்டு இருக்கோம். நம்ம ஷர்மிளா, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 50க்கும் மேற்பட்டவர் இந்த பந்தயத்துக்காகவே குதிரைகள் வளர்க்கப்பட்டிருக்காங்க. சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த குதிரையோட பேர் என்ன, இது என்ன வகையான குதிரை சேர்ந்தது, இதுக்கு எந்த மாதிரியான பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்கீங்க நீங்கள்? இது பேர் டானுங்க. இதுக்கு நல்லா ஓடுறதுக்கு பயிற்சி கொடுத்துக்கிறோம். இது நிறையா 2-3 இடத்துல பிரேஸ் வாங்கிது, ஃபஸ்ட்டு பிரேஸு. இப்போ இதை ஓட்ட முடியாதனால நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குதுங்க. இது ஓட்டினா தான் 4 பேருக்கு தெரியும், நம்மளை பார்ப்பாங்க, இந்த குதிரை இங்கே இருக்குது, இது ஓட்டினா ஃபஸ்ட்டாக வரும்னு தெரியும். இது ஓட்ட முடியாத வீட்டுக்குள்ளேயே கட்டி வச்சுருந்தா யாருக்கும் தெரியாது. சும்மா வேஸ்ட்டு தீனி போட்டு நாங்கள் எங்கள் பொழப்பை கட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இதனால் நம்மளுக்கு ரொம்ப இதாகுதுங்க. இந்த வருஷமாவது விடுவாங்களான்னு பார்க்கறத நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் விட மாட்டேங்கிறாங்க, ராவடி பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். குறிப்பாக உங்களுடைய குதிரை எந்தெந்த போட்டிகளில், எந்தெந்த மாவட்டங்களில் கலந்துட்டுருக்கு, என்ன மாதிரியான பரிசுகள்லாம் வாங்கியிருக்குங்க? எல்லா ஊருக்குமே போவோங்க. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, காரைக்கால் வரலுமே போவோங்க. ஃபஸ்ட்டு பிரேஸ் 40,000, 35,000, செகண்ட் பிரேஸ் 20,000, எல்லா பிரேஸுமே வாங்குங்க. ஃபஸ்ட்டு பிரேஸ் தான் இது வாங்கும். இது வெளியூர்லேருந்து கொண்டாந்துக்கிறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஓட்டி காட்டணும், ஃபஸ்ட்டு பிரேஸ் ஜெயிக்கணும் சேலத்து குதிரை அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குறோம். இந்த போட்டி நடக்காதனால நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குதுங்க. நம்மளுக்கு போட்டி இல்லாதனால ரொம்ப இதாகுது. நடத்துறதுக்கு ஐடியா பண்ணுங்க சார், அதுக்கு மட்டும் நடத்தணுங்க. குறிப்பாக இந்த குதிரையை நீங்கள் பராமரிக்க எவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்க நீங்கள் எல்லாம்? ஒரு நாளைக்கு 500 ரூபா ஆகுங்க. இதை பராமரிக்க 2 ஆளுக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்யணும். இவ்வளவும் செஞ்சு நம்மளுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக போச்சு, செய்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவாகும். ஒரு ஆளுக்கு சம்பளம், 2 பேர் இது பொழப்பு கட்டி செய்யணும். சோறு தண்ணி இல்லாமல் இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம போட்டியில் தோக்கக்கூடாது, ஜெயிக்கணும், கொஞ்சம் வீராப்போசம் நம்ம கொண்டு போய் ஜெயிச்சு சேலம் மாவட்டத்தை பேரை காப்பாற்றுன்னு நாங்கள் இருக்கிறோம். அதுக்கெல்லாம் தடையாக இருக்குது. இப்போ ஜல்லிக்கட்டுனால நம்ம குதிரையும் ஓட்டுறதுக்கு வழி இல்லாமல் நம்ம வீட்டிலேயே கட்டி வச்சுக்கிட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லோரும் கேட்குறாங்க, ஏன்னா வீட்டிலே வச்சுக்கிறேன், எப்போ கொண்டு போய் ஓட்டுவேன் அப்படின்னா, தடை விட்டால் தான் நம்ம போய் ஓட்டுறதுக்கு, இல்லைன்னா ஓட்ட முடியலையா. அதனால் நம்ம வீட்டிலே கட்டி வச்சு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இது ரேக்லா பந்தயம் விட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு. அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணணும். ஷர்மிளா, அதாவது இந்த குதிரை பந்தயத்தை கலந்துட்டு இருக்க இந்த குதிரைகள் வீட்டில் காட்சி பொருளாகத்தான் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆண்டு ரேக்லா பந்தயத்தில் அந்த குதிரைகள்லாம் கலந்துட்டு இருக்குமா? குறிப்பாக இப்போ நீங்கள் இதுக்கான ஒத்திகையெல்லாம் நடத்தியிருக்கீங்க, இதுக்கான இப்போ நடைபெறுமா எதிர்பார்ப்பு இருக்கீங்களா நீங்கள்? ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். விட்டாங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜெயலலிதா அம்மா பிறந்த நாளைக்கு கூட 65,000 வச்சு இப்போ செந்தில் பாலாஜி நடத்தினார் கரூரில். அதில் கொண்டு போய் ஓட்டிருக்கோம், குதிரையை ஓட்டி பிரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 500 ரூபா 1000 ரூபா தயாரிப்பு செலவு பண்ணி வளர்த்துறோம். இந்த வருஷம் விட்டாங்களா ரொம்ப நல்லா இருக்கும்.
எவ்வளவோ பிரச்சனை இருக்குது ஊர் உலகத்தில். அதெல்லாம் விட்டுட்டு இது விலங்கு வந்து ஓட்டக்கூடாது, இதுதான் தடை பண்ணுறான்னு சொல்லி இதை பண்ணிட்டுக்கிறாங்க. எவ்வளவோ பேசணும் செய்யணும், எவ்வளோ பிரச்சனை இருக்குது சட்டத்தில். அதை விட்டுட்டு இது ஒரு பிரச்சனை, இதை பிடிச்சிட்டு இது பண்ணிட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் வரும்போதெல்லாம் இதே தலைவலி தான் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் தயார் பண்ணி வச்சு நாங்கள் ஓட்ட முடியாத ரொம்ப சிரமப்படுறோம். அதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்கள். ஷர்மிளா, அதாவது குறிப்பாக இந்த ஆண்டு இந்த ரேக்லா பண்டிகை நடைபெறுவதற்கான தேவையான நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும்னு சொல்லி அவங்க தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில் தற்போது அந்த பந்தயத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கே வந்து தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பந்தயத்துக்கு எப்படி அந்த குதிரையை வந்து செல்ல வேண்டும், அதுக்கான பயிற்சியெல்லாம் அளிக்கப்பட்டு குதிரை வந்து இந்த பந்தயத்துக்கு செல்ல வேண்டும் அனைத்துலேயுமே தயார் செஞ்சு வச்சுருக்காங்க. மேலும் ஒருவர் நம்ம கிட்ட பேசலாம். சார், இப்போது இந்த பந்தயத்துக்கான குதிரையை எந்த வகையில் தயார்படுத்தியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். பந்தயத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபா செலவாகுதுங்க குதிரைக்கு. வருஷம் ஃபுல்லும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது வந்து குதிரை வண்டிக்கு ஓடுறது கிடையாது, ரேக்லா ரேஸுன்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஜல்லிக்கட்டு தடையினால் எங்களுக்கு வந்து எந்த ஊருக்கும் கொண்டு போக முடியல. தட்டா ஜாமான் வண்டியில் கொண்டு போனோம்னாவே எங்களுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் மாதிரி பிடிச்சி அதுக்கு உண்டான ஃபைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நாங்கள் எதை வச்சு இந்த வாயிலா ஜீவனை வச்சுட்டு நாங்கள் பொழப்பு பண்ணிகிட்ருக்கோம். ஜல்லிக்கட்டு தடையை நீக்கணும் எங்களுக்கு, இல்லைன்னா நாங்கள் சேலத்தில் பண்டிகை அன்னைக்கு நாங்கள் ரேக்லா ரேஸ் நடத்துகிறோம். ஷர்மிளா, நீங்கள் கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறை வந்து தடை விடுத்திருந்தாலும் அதை தடையை மீறி இந்த ரேக்லா பந்தயம் பொங்கல் அன்று நடைபெறும் சொல்லி இவங்க தெரிவிச்சிருக்காங்க.